இவ வேற உடம்பு சரியில்லைங்க, கடைய வேற திறக்கணும். வடைக்கு அரைக்கலான்னு எங்க அம்மாவை கூப்பிட்டாதான் முடியும் போல. போனை போட்டா எடுக்கவும் மாட்டிக்கா. சரி எங்க அக்காக்காவது கூப்பிடுவோம். எவ்வளவு போதுமா பூ கெட்டினது? இன்னும் எம்புட்டு பூவை கெட்ட? ஏமா இன்னும் கொஞ்சம் கெட்டுமா? இன்னும் பரும்பூ எம்புட்டு கிடக்கு பாரு. இந்த பொடி பூவா வந்தாச்சுன்னா அதை மட்டும் கழிச்சு போடு. கெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சா வேணுங்க நேரம் எடுத்து வச்சுக்கிடலாம். எம்புட்டு பூ முதல்ல இவ என்னத்துக்கு வாங்குது அம்மா? சரி அது இருக்கட்டும், அங்கிட்டே போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வாங்க. இவரு ஏன் போன அடிக்கி தம்பி தான் கூப்பிடுதான். அப்ப அவன் தான் போனு கூப்பிட்டுருப்பா. எடுக்கலனதும் எனக்கு கூப்பிடுதான் போல. கேளு கேளு, எடுத்து என்னன்னு கேளுடி. ஹலோ ஏல தம்பி சொல்லு, நல்லா இருக்கியா? நீ தான் அம்மா போனு கூப்பிட்டியோ? அம்மா போன் உள்ள இருந்தது, நான் வெளியில இருந்தேன். ஆமாக்கா, நான் தான் கூப்பிட்டேன். அவ எடுக்கலன்னதும் உனக்கு கூப்பிட்டேன். அதான பார்த்தேன். இல்லைன்னா நீ எங்க அக்கானு ஞாபகம் வச்சு என்னையெல்லாம் கூப்பிட போற? ஏக்கா அப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இங்க வேலை சரியா இருக்கு. என்ன செய்ய சொல்லுத? சரில என்ன விஷயம்? என்ன திடீர்னு போன் போட்டிருக்க? ஏக்கா ஒண்ணும் இல்லக்கா. இந்த நீலாம்பரி இருக்காள, எனக்கு வாச்சவா, அவ உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா. பாத்துக்கோ. வீட்டு வேலைய கூட இந்த சுதா பிள்ளை பாத்துக்கிடும். இந்த பிள்ளைய பாக்க செய்ய வைக்க. ஆனா கடைக்கு மாவு கீவு அரைக்கணும் பாத்தியா? கடைய வேற நான் திறக்கணும். வடைக்கு வேற அரைக்கணும், வெங்காயம் வெட்டணும். அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்கோ. அதான் அம்மாவை 2 நாள் வந்து இங்க இருக்க சொல்லுவோன்னு பார்த்தேன். அவ இருக்காளா அங்க? ஏம்மா பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? உன்னை வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க கூப்பிடுங்க. என்ன சொல்ல அவன்கிட்ட? வேலை இல்ல அவனுக்கு. ஏக்கா என்ன சத்தத்தை காணோம்? சொல்லுப்பா தம்பி. அம்மா அந்த இருக்காள, அவளுக்கே 4 நாளா உடம்பு சரியில்லை. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இரு இரு அவட்ட குடுக்க பேசுனா. ஸ்பீக்கர்ல போட்டுட்டு எனக்கு காது கேட்டு தொலையாது. ஹலோ ஏல செல்வா. என்னாச்சு? இருமுத உடம்பு சரியில்லையே? என்ன அக்கா சொல்லிதான் எனக்கு தெரியும், நீ சொல்லவே இல்ல. அத போட்டு வாண்டி என்னல சொல்லுத? நீயே பாவம் 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அங்க சங்கடப்படுத. வாண்டி இத சொல்லி பிறகு நீயே நீ அங்க வந்து இரும்ப, அப்புறம் உனக்கு தான் சங்கடம். அதான் நான் சொல்லவே இல்ல. எனக்கே 4 நாளா ஒரே உடம்பு சரியில்லை. ஒரே நெஞ்சு வலி, சளி, படுத்த படுக்கையா இருக்கேன் தெரியுமால. என்ன சொல்லுது? ஆஸ்பத்திரி போமாமா, நான் வரட்டுமா அங்கிட்டு? வேண்டாம்ல வேண்டாம். அக்கா பெரிய டாக்டர்ட்ட கூட்டி போனா, நான் காமிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப பரவாயில்ல. எனக்கு நல்லா இருந்தோம்னா நான் அங்க வந்து இருந்து செய்வேன். எனக்கே உடம்பு முடியல. நான் அங்க இருந்து வந்து என்னத்த செய்ய முடியும் சொல்லு? ஏமா அப்ப நீ இரு, வர வேண்டாம். உடம்ப பாத்துக்கோ. நான் வேலையை நான் பாத்துக்கிடுவேன். சரில, எதுவும் அம்மா எதுவும் நினைச்சுக்கிட்டாதனால அம்மாக்கே முடியல, அதான் வர முடியல. சரிம்மா சரி, ஆட்டு வச்சிருந்தேன். அப்போ வச்சிட்டானா? பாரிட்டி கட் பண்ணிட்டானானே? கட் பண்ணிட்டான். இல்ல இந்த பையலுக்கு எம்பிட்டு கொழுப்பு இருந்தா பாரு. அவன் பொண்டாட்டிக்கு முடியலையா, நான் போய் அங்க வேலை பார்க்கணுமா? இது ரொம்ப சௌரியமால இருக்கு. என்ன இது இருந்தா போன போட்டு என்னை கூப்பிடுவான் பாரு. ஆனா நீ ஒரு ஆக்டிங்க போட்ட பாரு. அது எப்படிமா டக்குன்னு யோசிச்சு அப்படி குரலெல்லாம் மாத்திட்ட? வேற என்ன செய்ய சொல்லுத? உங்ககிட்ட அப்படி இருந்தாதான் வாழ முடியும் போல. அந்த குண்டு குந்தாணிக்கு என்னமா சும்மா சும்மா உடம்பு சரியில்லாம பீருது. குறைச்சு தீவனம் திங்கணும். என் மாவே வாங்கி போடதான் நல்ல எண்ணத்தினால வாங்கி அப்பி இருப்பா. அதான் இப்படி உடம்பு சரியில்லாம போகும். கல்யாணம் முடிச்சு வரும்போது எப்படி இருந்தா பாரு, ஒல்லியோண்டு பாச்சா மாதிரி. நம்ம வீட்டுக்கு வந்தது பாரு எப்படி குண்டாயி பெருத்து போயிருக்கான்னு. கடத்தீவனம் வீட்டுல செய்ய வலிச்சு கடையில வாங்கி வாங்கி தின்னுதாண்டி அவள அந்த இதுல இருக்கா. சரி விடு, அவளை பத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. நீ பேச்சு வாக்குல பூ கெட்டதை மறந்துடாத. எல்லாத்தையும் கெட்டி வை. நான் அடுத்த மத்தியானம் சமையலுக்கு என்ன செய்யன்னு பார்த்து காய் எடுத்துட்டு வரேன். நறுக்கி பறக்கிட்டா நான் வச்சு இறக்குதேன். அதுக்கப்புறம் உட்கார் வந்து பேசுவோம் 2 பேரும். சரிடி சரி, அப்ப போய் காய் எடுத்துட்டு வா. வெட்டி பறக்கி தாரேன். முதல்ல சோறாக்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் கெட்டுவோம் மீதி பூவை. கெட்டின பூவை மட்டும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வாட்டி. ஏக்க பார்த்து வாங்க உள்ள. ஐயா பிடிச்சுக்கோங்கக்கா, வாங்க உள்ள வாங்க. இந்த கட்டில உட்காருங்க, இங்கிட்டு வாங்க. ஏப்ல படிக்கியாப்ல கொஞ்ச நேரம்? இல்லாச்சி
ஏக்கா ஆட்டோ அமர்த்துதே நம்ம அங்க டவுன்ல போய் ஊசி போட்டுட்டு வருவோம்னு சொன்னேன். இவதான் கேட்காம இங்க உள்ள ஆஸ்பத்திரியே போவுண்டாவும். எனக்கு என்னமோ அங்க போனதே பிடிக்கல பாத்துக்கோ. இல்ல எனக்கு இங்க காமிச்ச கேக்க தான் செய்யும் பாத்துக்கோ. இதுவே இங்க போய் இந்த 100 ரூபாயோட முடிஞ்சு போச்சு. இதே டவுனுக்கு போறேன்னா இங்க ஆட்டோக்கு போக வர 200, அது போக மருந்து, அது போக அங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுக்க சொல்லி ஒரு 5000 ரூபா 6000 ரூபா ஆயிரும். எதுக்கு வேஸ்டா தெண்டத்துக்கு போதும். இப்ப நைட் இந்த மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அத போட்டு படுத்து எந்திரிச்சேன்னா காலையில சரியாயிர போகுது. இந்த கிறுக்கிக்கு எதுல கணக்கு பார்க்கணும்னு இல்ல போல. கழுத ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறதுலாம் கணக்கு பார்த்தா முடியுமா? நல்ல ஆஸ்பத்திரியில காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லாட்டி உனக்கு. என்னத்தை பார்த்து என்னத்துக்கு ஆச்சு, உடம்பே வம்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நல்லா இதா இருப்பேன் தெரியுமா? என் உடம்பு சரியில்லாம வந்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி டென்ஷனு, பாதி இந்த பிள்ளைல 3 பிள்ளைல பெத்து உடம்பு வம்பா சீரழிஞ்சு போச்சு ஆச்சி. ஏக்கா அப்படி சொல்லாதிய, நீங்க ஒழுங்கா சத்த திங்க மாட்டிக்கிய, அதான் உங்களுக்கு இப்படி ஆகுது. கழுத நல்ல பாதாமு பிஸ்தா ஆரஞ்சுன்னு வாங்கி வச்சு தின்னுங்க. அட்லீஸ்ட் இந்த அண்ணன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடதானே செய்தாரு. திங்கிறதுக்கெல்லாம் வாங்கி போடதான் செய்வாரு. என்ன கேட்டாலும் வாங்கி போட்டுட்டு என்ன சொல்லி காமிச்சிருவாரு. நேத்து தானே இது வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு தானே இது வாங்கி கொடுத்தேன்னு. அதான் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் பாத்துக்கோ. காலத்தை சொன்னா சொல்லட்டும் டி, நீ வாட்டுக்கு வேணுங்கிறத வாங்கி வச்சு தின்னு. பிள்ளைகளுக்கு நல்லா தாண்டி கொடுக்க, முட்டை கிட்ட பழம்னு நீயும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நேரத்தோட பிள்ளைகளுக்கு 1 மடங்கு கொடுத்தேன்னா நீ 2 மடங்கு நல்லா சத்தா தின்னுடி. நீங்க சொல்லதும் சரிதான். இனிமேதான் என் உடம்பையும் நான் பார்க்கணும். நீலாம்பரி அக்கா நல்லா கேட்டுக்கோங்க. நான்லாம் என் வீட்டுல என்ன வாங்கினாலும் எனக்கும் ஒரு பங்கு, என் பிள்ளைகளுக்கு அடுத்து 2 பங்கு, அப்படி எல்லாருக்கும் தனித்தனியா வாங்கி தான் வைப்பேன். ஆப்பிளா இருந்தாலும் சரி, ஆரஞ்சா இருந்தாலும் சரி, முந்திரி பருப்பு என்னதா இருந்தாலும் சரி, நானும் ஒரு பங்கு குடிச்சிட்டு தான் அவளுக்கும் கொடுப்பேன். நான் பிள்ளைகள் மட்டும் திங்கட்டும், நம்ம திங்காம பட்னியா கிடப்போம், அந்த சீனே கிடையாது. கேட்டீங்களா? என்னது ஏதோ ஒண்ணு சொல்லுவா அவள, தாயும் பிள்ளையும் ஆனா வாயும் வயிறும் வேற. அத ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல. அந்த காலத்துல எல்லாம் அம்மா மாரெல்லாம் பாருங்க, அவ சரியாவே திங்க மாட்டாவோ. எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு போட்டு வச்சு செஞ்சு வளர்த்து ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைகளுக்கே அம்மாக்கு எதுவும் பிடிக்குமா செய்யுமான்னு தெரியாமையே போயிரும். அப்படியே அவ வாழ்க்கையவே அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணி அவெல்லாம் பாத்தியன்னா இப்போ அம்புட்டு வீக்கா இருப்பாவோ. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைகளும் அந்த அம்மாமார்களை பார்க்கறது கிடையாது. அதான் சொல்லுதேன், பிள்ளைகளோட பிள்ளைகளா சேர்த்து நம்ம உடம்பையும் தேத்துக்கிட்டே வரணும். பிள்ளைகளையும் பார்க்கணும், நம்ம உடம்பையும் பார்க்கணும். புரிஞ்சுதாக்கா? ஏட்டி லட்டு, நீ ஏதோ சொல்லுதேன்னு தெரியுது. ஆனா அது என் காதுக்குள்ளேயும் போக மாட்டேங்கி, மண்டைக்குள்ளேயும் போக மாட்டேங்கி. இந்த ஊசியை போட்டது எனக்கு கிறுக்கலாவே வருது. ஏச்சி கொஞ்சம் தள்ளுங்க, நான் படுத்துக்கிடுவேன். விளங்கும். இவ்வளோ நேரம் உசுர கொடுத்து பேசினது வேஸ்டா போச்சே. ஏச்சி தள்ளுங்க தள்ளுங்க, ஓ படுக்கட்டும். அந்த ஊசி போட்டது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிரும். ஏட்டி அந்த மாத்திரையில அந்த பேக்ல இருக்குல, அதெல்லாம் கொண்டா ஏக்க இங்கக்குள்ள வச்சிருக்கோனே. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மறக்காம மாத்திரை போட்டுருங்க. ஆட்டுட்டி ஆட்டு அங்க வைங்க. பிளாக்கி நீ வீட்டுக்கு போட்டு மாமிய திட்ட போறா. அது வேற அப்பளில இருந்து இங்கே இருக்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, என் வீட்டுக்காட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவர் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இருந்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. இங்க இருக்குன்னா மருந்து மாத்திரை. ஏட்டி பிள்ளைல ஒண்ணையும் காணோம் வீட்டுல. அவ சுதா சின்னவனை வச்சுக்கிட்டு இருப்பா. இந்த சுரேஷ் பையன் ஏடி லட்டு உங்க வீட்டுக்கு எங்கிட்டும் வந்தானா? அவன ஆளே காணோம். ஏக்கா ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அப்பல சுரேஷ் வீட்டுக்கு வந்தான். என் மவன் தனுஷ் கூட தான் இருக்கான். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், ஏழை இங்க இரு, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரோம், நீங்க இந்த பையன் கூட சாப்பிட்டுட்டு பேசாம இங்கே இருன்னேன். அவன் அங்கதான் இருக்கான். எத்த நானும் வாரேன்னா, நான் தான் வேண்டாம்ல, நாங்க நிறைய பேர் போறோம், அதனால நீ இங்கே பேசாம உங்க அம்மாக்கு இடைஞ்சல் பண்ணாம சாப்பிட்டுட்டு இங்கே தூங்குன்னேன். எங்க வீட்டுல தான் இருக்கா அவன். ஏப்ல உனக்கு ஏன் சிரமம்? அவனை அனுப்பி விடு பேசாம. இருக்கட்டும்க்கா இருக்கட்டும், நீங்க சும்மா கடங்க. ஏட்டி வேற எதுவும் வேணுமாட்டி? எதுவும் வேணும்னா சொல்லு, செஞ்சு கொடுத்துட்டு போறோம். வேற ஒண்ணும் வேண்டாச்சி.
நான் சாயந்தரமா வேணா வரும்போது எலி இருக்காளாட்டி அவ நல்ல சுக்கு காப்பி போடுவா பாத்துக்கோ. அவ போட்டு அத குடிச்சோன்னு வையே உடம்பு வலி இடம்புலி இருந்தாலும் பறந்து போயிரும். நான் போய் அவட்ட நல்ல சுக்கு காப்பி போட்டு வாங்கிட்டு வரேன் சரியா பரவாட்டி. யாரு உங்க ஃப்ரெண்ட் எலியாச்சியா? ஆமாட்டி அவதான். அவ நல்லா சுக்கு கிக்கெல்லாம் தட்டி போட்டு அப்புறம் துளசி அதுக்கப்புறம் 2 இந்த வெத்தலை காம்பு அதெல்லாம் கிள்ளி போட்டு ஏதோ ஒரு மாதிரி சுக்காய் போட்டு தருவாட்டி. நல்லா குடிக்க நல்லா இருக்கும். நான் அவட்ட போட்டு வாங்கிட்டு வரேன் டி. ஆமாச்சி எனக்கும் சுக்காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு. அப்புறமா வரும்போது போட்டு வாங்கிட்டு வாங்க. ஏமா வாங்க ஏச்சி வாங்க. இந்த செல்வனை வந்துட்டாவளோ? ஏன் செல்வ இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே எங்களே போயிட்டு வர? ஏச்சி கடையில ரொம்ப வேலை பாத்துக்கோங்க. முடிச்சிட்டு வர இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. என்ன கடை அலசமா நடத்துதானோ இந்த ஒன்றான டீ கடையை வச்சுக்கிட்டு இவன் வரத வரது. வேற என்ன செய்ய சொல்லுதிய? இவளும் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா. எங்க அம்மாவை போன் போட்டு வேலை பார்க்க கூப்பிட்டு அவளும் வரல, அவளும் உடம்பு சரியில்லைன்ட்டா. அதான் நான் ஒத்தையிலே மாவெல்லாம் அரைச்சி வெங்காயம் நறுக்கி எல்லாம் செஞ்சுட்டு வர இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஆட்ட நடிச்சிருப்பா. இந்த லூசு பையலுக்கு அது கூட தெரியாது மச்சி. என்னத்திட்டி முணங்குத? அது ஒண்ணும் இல்லனே ஊசி போட்டு வந்துச்சுல அதுல என்னத்தையும் பணத்திக்கிட்டு இருப்பாவோ. அப்படியா? நீங்க போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டீங்களோ அவளை கூட்டு போய்? ஆமாண்ணே, நம்ம ஊர்ல இருக்கல அந்த கிளினிக்கு தான் போனோம். டவுனுக்கு போலான்னு சொன்னா அக்கா தான் வேண்டான்ட்டாவோ. சரி சரி, அதுவும் நல்லதுதான். நம்ம ஊர்ல இப்ப நல்ல பாக்காவலாமே. நானே கூட்டு போலான்னு தான் நினைச்சேன். எனக்கு இம்புட்டு நேரம் ஆயிட்டு. பரவாயில்ல, நீங்கெல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டீங்களே. ஆமா உம்மரை நம்மனே நான் போய் சேர வேண்டியதான். கூட்டு போய் தள்ளிடுவாரு கிளி கிளின்னு. என்ன சொல்லுதா அவ? இனத்தையும் முணங்கிக்கிட்டே இருக்கா. ஏட்டி சும்மா கடை வாயை வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லாத நேரத்துல எடுத்து சண்டையை போட்டுட்டு கிடக்காதிய. அது ஒண்ணும் இல்லனே, அது ஒண்ணும் இல்ல. ஹெவி டோஸ்டா கொடுத்துருக்காவளா மருந்து. அதான் என்னத்தையும் உளறிட்டு கிடப்பாவோ. நீங்க உள்ள போங்கனே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நீங்க எதுவும் சாப்பிடுதீங்களாமா? நான் வேணா போய் பொராட்டா கிரட்டை எதுவும் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போட்டுமா? இல்லல இல்ல ஒண்ணு வேண்டாம். நாங்கலாம் சாப்பிட்டாச்சு. நீ போ. நீ போய் உன்னோட வேலை சொல்லிய பாரு போ. ஏப்ல எதுவும் வேணும்னா கூப்பிடுனே. சரிக்கா, அப்ப நாங்க வாரோண்ணே. ஏ பிள்ளைல அவர்தான் பரோட்டா வாங்கி தரேன்னார்ல. நல்லா வாங்கி தின்னுட்டு போக வேண்டியதானே. ஏன் வேண்டான்னு சொல்லுதியே? ஆமா நீ இப்படி படுத்து கிடக்கும்போது நாங்க பரோட்டா வாங்கி வச்சு முன்னாடி வச்சு திங்க பாரு. மத்த நாள்னா சரி வாங்கி தாங்க வாங்கி தரேன்னு சொல்லி நாங்களே தின்றுப்போம். இதுல என்ன இருக்கு? சரிக்கா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நாங்க அப்புறமா வாரோம். சரி பிள்ளைல பாத்து போங்க. இந்த பிள்ளை டிரைவிங் கிளாஸ் வேற போடுச்சு பாவம். என்னால இன்னைக்கு போக முடியல போல. லட்டு என்ன லட்டு? காலத்து 2 நாள் கழிச்சு போய்க்கிடுது. அதனால என்ன இருக்கு, நீங்க நல்ல குணமாயி வாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போய் தான் முதல்ல நான் போய் சேருவேன். கேட்டீங்களா? ஆமாடி அது